சினிமாவில் இருப்பவர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய தேவை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதை கூட அதே அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் இன்னைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் வரவேற்று வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு முதல் வாழ்த்துக்கள் சொன்னதே அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான். இப்போ அடிமட்டத்தில் ஒரு தொண்டன் இருக்கான்ல, அவனும் முதலமைச்சர் ஆக முடியும். அந்த நிலைமை பாரதிய ஜனதா கட்சியினால் மட்டும்தான் முடியும் தவிர வேற எந்த கட்சியினால் முடியாது. அண்ணாமலை அவர்கள் அண்ணன் அண்ணாமலை என்ன செஞ்சிருக்காருன்னா, நான் ஒரு களம் ரெடி பண்றேன். 5% இருந்த பாரதிய ஜனதா கட்சியை 18% கொண்டு வந்து வச்சிருக்காரு. இதுதான் ஆளுமை. சரிங்களா? அந்த 18% கொண்டு வந்ததை 25-28% கொண்டு வந்து 40-50 இடத்த ஜெயிக்க வச்சு கொடுத்துட்டு யார் வேணா உட்காருங்க, யார் வேணா ஆட்சி அமைங்கன்னு போயிட்டு இருக்கு. வணக்கம். இன்று நம் சிறப்பு விருந்தினர், மக்கள் தொண்டர், சமூக ஆர்வலர், பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி பிரிவின் மாநில செயலாளர் திரு பாண்டியராஜ் அவர்களுக்கு வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முதல் கொஸ்டின், நேற்றுக்கு நடிகர் விஜய் அவர்கள் அவரோட கட்சியோட கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கார். இன்றைக்கி எல்லா கட்சியினரும் அதை மும்முரமாக பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி உங்களோட நிலைப்பாடும் உங்கள் கட்சியினோட நிலைப்பாடும் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலாக நீங்கள் தாவேக கட்சியின் உறுப்பினர்களும் அந்த தொண்டர்களும் கேட்க வேண்டிய கேள்வியை தொடர்ந்து நீங்கள் மட்டும் இல்லை, பல்வேறு ஊடகங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள்ட்டையும் அங்கே இருக்க தொண்டர்கள்ட்டையும் கேட்குறீங்க. அதுக்கு காரணங்கள் தெரில. இருந்தாலும் அது நீங்கள் கேட்ட கேள்வியின் பதில். இது பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு, தாவேகாவுடைய நிலைப்பாடு, பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கே கட்சியின் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் நாங்கள் மாமனும் மச்சான் கட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, நாங்கள் மாமன் மச்சான் அடிச்சுப்போம், தினாடி கூடிப்போம், இந்த கட்சி கூட்டணிக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு காலம்தான் பதில் சொல்லும். ஏன்னா 2026 களம் என்பது பிரம்மாண்ட களமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை இப்போ அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தோடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி நிறையா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. 2026 நிலைப்பாடு வெளிச்சம் 2024 ஆரம்பம் அப்படின்னு தான் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா காலங்கள் இருக்குது, இன்னொரு 16-17 மாதங்கள் இருந்தாலும் இன்றைக்கே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லா கட்சியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்த்து சொல்லாத தலைவர்கள்லாம், திமுக தலைவர்கள்லாம் வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, பயம் யாருக்கு வேணாலும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரே ஒரு கட்சிக்கு தான் இருக்குது, அது திமுக மட்டும்தான். எல்லா கட்சியுமே வாழ்த்துக்கள், அதோடைய கொடியின் அம்சங்கள், வாழ்த்துக்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மீம்ஸ் போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் யார் போடுறாங்க, எப்படி போடுறாங்க அப்படின்னு. போர்க்களம் கொண்ட 2 யானைகளை முன்னிறுத்தி அது வெற்றி வாகை சூடிய அந்த வாகை மலரை அந்த கட்சிக்கு சின்னமாக கொடியாக வைத்திருக்கிறார். அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் இப்போ ஒரு பேசும்போது சொன்னீங்க ஒரு வார்த்தை, திரு அண்ணாமலை அவர்கள் மாமனும் மச்சானும் சொன்னீங்க. நீங்கள் அந்த மாமனும் மச்சான்றது திரு நடிகர் விஜயை சொல்கிறீங்களா? ஆமாம், என் கட்சியின் தலைவர் அண்ணா மதிப்புக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது, நாங்களும் விஜய் கட்சி அண்ணன் விஜய் அவர்களும் மாமன் மச்சான் போல ஒரு கட்சி இது அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு. எங்கள் கட்சியின் தலைவர் குறிப்பிட்டது. அப்போ நீங்கள் உங்கள் தலைவர் சொல்கிற அப்படி பார்த்தோன்னா விஜய் நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாக இருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? காலம்தான் போய் சொல்லும். ஒரே விஷயம் தான் என்னன்னா, இவர்களுக்கு இவர் ஆதரவு அப்படின்லாம் இல்லை. ஒரே விஷயம், ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் பவன் கல்யாண் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய நிலைப்பாடுகள் பொதுவாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அவரோட நிலைப்பாடு பாரதிய ஜனதா கட்சி. சரிங்களா? அதை சார்ந்து, அந்த கூட்டணி சார்ந்து தான் அவர் பயணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு களம் எப்படி அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது காலமும் சூழலும் தான். ஏன்னா இன்னைக்கு தேசிய கட்சிகள் மிக பிரம்மாண்டமாக இன்னும் அடுத்த 10-15 ஆண்டுகளில் ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதியும் ஆளுமையும் படைத்த ஒரு கட்சி பார்த்தீங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சி தான். நீங்கள் எழுதியே வைத்துக் கொள்ளுங்கள். அது இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்க அண்ணன் விஜய் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக அது தெரிந்திருக்கும். அதனால பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் வைக்கக்கூடாது? அண்ணன் பவன் கல்யாணம் வச்சு இன்னைக்கு ஜெயிக்கலையா? சரிங்களா? இன்னைக்கு துணை முதலமைச்சராக ஆகலையா? கண்டிப்பாக அது வாய்ப்புகள் இருக்கு. இல்லை, இதே மாதிரி தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்பு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னார்னா, திரையில் வருபவர்கள், நடிகர்கள் மற்றும் எல்லாருமே சினிமா அரசியலுக்கு ஏன் வரீங்க
அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவரே கேட்குறாரு, சினிமாவில் இருக்கவங்களாம் ஏன் அரசியலுக்கு வரீங்க, நாங்கள் அரசியல் வேலை எங்களை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்கிற அவர் தான் கட்சியில் இருக்கும் நமிதா மற்றும் போன்றவர்கள்லாம் சினிமா துறையில் சார்ந்து இருக்காங்க. இப்போ எப்படி விஜயை வந்து அவர் வந்து ஏற்றுப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரே விஷயந்தான், நமிதா குஷ்பு அவர்கள், அக்கா நமிதா ஆகட்டும், அக்கா குஷ்பு ஆகட்டும், எல்லாரும் கட்சியில் இருக்காங்கல்ல. மத்திய அமைச்சராக இருந்த அம்மா ஸ்மிருதி இரானி கூட நடிகை தான். கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அவர் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுல்ல, சினிமா துறையிலேருந்து எங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் அட்வைஸும் கொடுக்க வேண்டாம், யாரும் வர வேண்டான்றாரு. அப்படி இல்லை, நீ என்னன்னா சினிமா துறை எல்லாத்துக்கும் தலையிடக்கூடாது. இப்போ அவர் சினிமா துறையை தாண்டி ஒரு தலைவராக உள்ள வர்றாரு. ஒரு தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு தலைமையா உள்ள வர்றாரு. வரும்போது விஜய் அவர்களே என்ன சொல்றாரு, நான் சினிமாவின் வேலைகளை முடித்து விட்டு அரசியலுக்கு வருகிறேன். ஏன் விஜய் அவர் சொல்ல வேண்டியதானே? நீங்கள் கேள்வி கேட்கறது விஷயம் தான். ஆனால் அவர் சினிமாவில் இருந்ததுனால தான் அவர் முகம் வந்து மக்களுக்கு வந்து பதிவாயிருக்கு, ஒரு நல்ல நடிகர் அப்படி பதிவானதான் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு அந்த ஓட் பேங்காக மாறுது. நான் என்ன சொல்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சியில் வந்து அவங்க கொள்கையில் வந்து சினிமா நடிகர்கள்லாம் எதுக்கு அரசியலுக்கு வரீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குஷ்பு மற்றும் நமிதாலாம் பேசுகிறாங்க. அப்போ அங்கே ஒண்டி நடிகர்களை ஏன் வந்து சேர்க்குறீங்க? இல்லை, ஒரே விஷயம் தான், சினிமா நடிகர்கள் முழுமையாக அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லலை. இது நான் ஆணித்தனமாக சொல்லிடுறேன். சினிமாவில் இருப்பவர்கள் அரசியலுக்கு வர வேண்டிய தேவை என்னன்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதை கூட அதே அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் இன்னைக்கு அண்ணன் விஜய் அவர்கள் வரவேற்று வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு முதல் வாழ்த்துக்கள் சொன்னதே அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான். சரிங்களா? நீங்கள் நடிகராக மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் வந்து நடிகராக இருந்துக்கிட்டு பேசக்கூடாது, நீ கட்சியின் தலைவராக வந்து பேசு. இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் நடிகராக இருந்துக்கிட்டு நான் இதை பண்ணுறேன், கெத்து பண்ணுறேன், நீங்கள் ஒரு சார பண்ணுங்க, இங்கே ஏன் வந்து சான்ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறீங்க, இங்கே ஏன் வந்து தமிழ் மொழி வளர்ச்சி உள்ள நாடு, தமிழ் மட்டும்தான் உரிமை அப்படின்னு கேட்கக்கூடிய சில நடிகர்கள் ஏன் உருது மொழியை பயன்படுத்துறீங்கன்னு ஏன் கேட்க மாட்டீங்க? கேட்குன்ற கேள்வி புரியுதுல்ல? அப்போ நீங்கள் கேட்கணும்ல, சமமாக பார்க்குறேன், இந்த நாடை நான் சமமாக போட்டுறேன் அப்படின்னு சொல்லுகின்ற ஆளுமை படைத்தவர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்க நடிகர்களாகட்டும், சில அரசியல் தலைவர்களாகட்டும், இங்கே உருவாக்கப்பட்ட சான்ஸ்கிரிப்ட் மொழியை, சமஸ்கிருத மொழியை எதிர்க்கின்ற நீங்கள் வெளியில உருவாக்கப்பட்ட உருது மொழியை பயன்படுத்தும் போது ஏன் கேட்கல? என்னுடைய கேள்வி நான் கேட்கல. அப்ப நீங்க அது கேட்டால் அரசியலா மாறும், இங்க கேட்டால் அது அரசியலா மாறாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரிங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். நீங்க கேட்ட விஷயம் நீங்க சொல்றது ரொம்ப நியாயமாக இருந்தாலும், இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் பேசக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா, ஏன் திரையிலிருந்து நான் தமிழ்நாட்டை ஆளக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திரு அண்ணாதுரை அவர்கள், அவரும் வந்து சினிமாவுக்கு வசனம்லாம் எழுதியிருக்காரு. நீங்க அப்படி லிஸ்ட் பாருங்களேன். திரு மு கருணாநிதி அவர்கள், லெஜெண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அவரும் சினிமா துறையிலேருந்து வந்து தான் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. கொடைவள்ளல் திரு எம்ஜிஆர் அவர்கள், அவரும் சினிமா துறையிலேருந்து தான் வந்து அரசியல் வந்திருக்காரு. அப்புறம் அம்மா ஜெயலலிதா அம்மா சினிமாலேருந்து வந்து தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. நீங்கள் எல்லா திராவிட விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாலேருந்து தான் 90% வந்து வெளில வந்திருக்காங்க. ஐயா எடப்பாடி ஐயா அவர்கள் தவிர்த்து சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போது இன்னைக்கு மக்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க ஆட்சி ஆளணும்னு ஆசைப்படுறாங்களோ? ஒரு விஷயம்தான், திரையில் தோன்றுபவர்கள் மக்கள் தொண்டாட்டக்கூடாது, முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு எந்த விதிவிலக்கும் இல்லை. ஒரே விஷயம் என்னென்னா, சினிமாவும் அரசியலும் இரு கண்கள். நான் எப்பவுமே சொல்கிறது, என்னுடைய பார்வை வந்து அரசியலும் சினிமாவும் ஒன்று, ரெண்டுமே மக்களின் சேவை தான். சரிங்களா? சினிமாவில் நடிக்கும்போது சினிமா நடிக்கிறார்கள், அந்த மக்கள் வந்து அந்த படத்தை பார்க்குறாங்க, எல்லாம் பயணிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்போது அந்த சினிமா நடிகர்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது மக்களுக்கு தோணுது, இப்போ இந்த விஷயம் செய்கிறோம் அப்படின்னா, நடிகர் செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா இன்னொரு 10 நடிகர் செய்ய ஆரம்பிப்பான், இன்னொரு 10 நடிகர் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. இப்போ நான் வந்து ஒரு சாதாரண பாண்டியராஜனாக உட்காந்து பேசுறதுக்கும், அரசியல் கட்சி பிஜேபியோடைய கட்சியில் ஒரு தொண்டனாக இருந்து பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் மேலே போகிறதுக்கு ஆயிட்டு இருக்கும்போது பேச அதோடைய வழிகள் வேற, பாதைகள் வேற. அந்த மாதிரி தான் இப்போ நடிகர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு முகம் தெரிந்த ஒரு நடிகர், அந்த நடிகர்கள் சொல்றது வந்து நல்லது சொல்றாங்களா கெட்ட ஆராய்ஞ்சு பார்க்கணும். சரிங்களா? அதுதான் விஜய் அவர்கள் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்கள் வருகை தந்திருக்காரு, அண்ணன் விஜய் அவர் வருகை தந்திருக்காருன்னா வந்த பிறகு அவர் என்ன முன்னிறுத்தி போறாரு, தேசிய அரசியலை முன்னிறுத்தி போறாரா? எனக்கு தெரிஞ்சு அண்ணன் அவர்கள் தேசிய அரசியலை முன்னிறுத்தி தான்
தமிழக அரசையே கொண்டு போகிற மாதிரி அவர் கட்சியோடைய திட்டங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். என்னன்னா தேசிய முன்னோட்டமாக தான் அவருடைய அந்த கட்சியை வந்து முன்னிறுத்தி கொண்டு போவார். அதுதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நடிகருடைய பார்வை என்னன்னா ஒரு சின்ன வட்டமாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய வட்டத்தை ரெடி பண்ணுவாங்க, அதுக்குள்ளே நிறைய விஷயத்தை உருவாக்குவாங்க. 10 வருஷம் ஆச்சுங்க. பவன் கல்யாண் ஒரு சிறந்த நடிகர், சூப்பர் ஸ்டார், சரிங்களா, ஆந்திராவில். அவர் ஆட்சியில் இந்த நிலைமை உட்கார்றதுக்கு 10 வருஷம் ஆச்சு. அவர் ஜெயிச்சிட்டாரு, அவர் சுற்றி இருக்க யாருமே ஜெயிக்கல. புரியுங்களா? இப்போ கட்சி ஆரம்பிச்சு தோத்துட்டாருன்னு சொன்னாங்க, அதை ஒர்க் அவுட் பண்றாரு. அதிகபட்சம் அவருடைய ஒர்க் அவுட் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க? அமைதி. அதிகபட்ச வெற்றியே அமைதி தான். அமைதியா இருந்தார், ஆட்சி அமைச்சிட்டாரு. கிட்டத்தட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து அமைதியா இருக்கிறதுனால கண்டிப்பா வின் பண்ணுவாரு சொல்றீங்க. நான் இன்னொரு விஷயம் என்னன்னா, கடந்த எம்பி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் இந்த டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் பண்றேன், சில வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வந்து 20 இடத்துல நாங்கள் வெற்றி பெறுவோம், நான் 20 மினிமம் ஒரு 15-20 நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம், அப்படின்லாம் மக்களாகி நீங்கள் வந்து எங்களுக்கு கேள்வி கேட்கலாம், என்னோட ஃபோன் நம்பர்லாம் இருக்குன்னு வந்து திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறாரு. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு அவர் ஒரு இடம் கூட பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கவே இல்லை. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து 2வது இடத்துல இருக்கிறோம். இப்போ போட்டி என்றால் வெற்றி தோல்வி தான். இப்போ வந்து திரு அண்ணாமலை அவர்கள் இதை பற்றி நினைப்பாரு நினைக்கிறீங்க? ஒரே விஷயம் தான். 2024 வந்து நாங்கள் பயிற்சியாக பெற்றுக்கொண்டோம், சரிங்களா. 2024 நிச்சய வெற்றியாக நாங்கள் படைப்போம். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் தான். கிட்டத்தட்ட வந்து 6 சட்டமன்றத்துக்கு மேலே, சரிங்களா, நாங்கள் வந்து 6 நாடாளுமன்றத்துக்கு மேலே 2வது இடம் பிடிச்சிருக்கோம், சரிங்களா. கிட்டத்தட்ட 70-80 இடத்துக்கு மேலே 2வது இடம் சட்டமன்றத்தில் பிடிச்சிருக்கோம். நீங்கள் நல்லா பார்க்கணும், இதே சட்டமன்ற தேர்தலாக தான் 70 இடம் ஜெயிச்சிருப்போம். ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், 70 இடம் ஜெயிக்க வெற்றி பெறுறதுக்கான அநேக வாய்ப்புகள் இருக்கு. அது 70-40 கூட இருக்கட்டுமே, ஒரு களம் தான். இன்னைக்கு 5% இருந்த கட்சியை 18% கொண்டு போய் நிலைநாட்டியது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வகுத்த கூட்டணியின் வெற்றி தான், சரிங்களா. அதை யாருனாலையும் மறுக்க முடியாது. இன்னைக்கு வந்து இங்க இருக்கவங்களாம் 1000 பேசலாம், அவர் ஏன் பண்ணாரு, அவர் இது பண்ணாரு, அது தப்பு பண்ணாரு, கூட்டணி வச்சா ஜெயிச்சிருக்கலாம், அது ஜெயிச்சிருக்கலாம் அப்படிலாம் சொல்றாரு. ஆனால் களம் வந்து ஒரே விஷயம்தான். அவர் வந்து முடிவு பண்றாரு, நான் இப்படி ஒரு வகுத்தால். ஏங்க இன்னைக்கு வந்து நாங்க தோல்வி பெற்றோம், 40 இடத்து ஜெயிக்கலன்றீங்க. திமுக எத்தனை இடத்துல சரிஞ்சிருக்கு, அதையும் பேச மாட்டீங்க. வாக்கு வங்கி சரிஞ்சிருக்குல்ல, 30 லட்சம் வாக்குகள் மேல அவங்க குறைச்சிருக்காங்க. இப்போ நீங்க இதெல்லாம் சொல்றது, நீங்க அதிமுக வந்து ஒற்றுமையாக இருந்தா இந்த பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு ஓட்டு வராதுன்னு மக்களோட கருத்தா இருக்கே. ஒற்றுமையா இருந்து எலெக்ஷன்ல அந்த மாதிரி தானே ஓட்டு வருது. இல்ல, அதான் நின்ன பிறகு நீங்க அதை சொல்லணும். நீங்க ஒரு களம் இல்லாத களத்தை நீங்க சொல்றதே நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, யாருமே ஏற்றுக்க முடியாது. புரியுதுங்களா? நீங்க 66 இடம் பாரதிய ஜனதா கட்சி தயவு இல்லாமல் 2021 எடப்பாடி அவர்கள் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது நான் சொல்றேன், எங்களோட தான் கூட்டணி வச்சிங்க, இல்லாம ஜெயிக்க முடியுமா? 75 இடம் கூட்டணியோட சேர்ந்து ஜெயிச்சிருக்கீங்க, 66 இடம் நீங்க தனியா ஜெயிச்சிருக்கீங்கல்ல, எங்களோட தயவு இல்லாமல் நீங்க ஜெயிக்கல. நாங்க சொல்றோம், இதான் கலங்க. கூட்டணியா தானே வைக்கிறீங்க, எங்களுடைய வாக்குகளும் உங்க வெற்றிக்கு உதவி இருக்குல்ல. உங்களுடைய வாக்குகள் மட்டும் இல்லை, எங்களுடைய வாக்குகளும் உங்க வெற்றிக்கு உதவி இருக்கு. அன்னைக்கு நாங்க வந்து தனித்து இருந்தா நீங்க இவ்வளவு இடம் வந்திருக்க முடியாது, நாங்க சொல்றோம். நடந்திருக்கும், நிச்சயம் உண்மை. இன்னைக்கு வந்து எத்தனை இடம் தள்ளப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு பேசுகின்ற விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியிலேயே 2வது இடம் பிடிச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. சாதாரண விஷயம்லாம் இல்லைங்க, இங்க வந்து மாபெரும் களங்கள் உள்ள இடம். இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில 2வது இடம் பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா இதோடைய வெற்றியின் படிக்கட்டுகளை ஏற ஆரம்பிச்சாச்சு, சரியா. அடுத்து வெற்றி மட்டும்தான், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இவ்வளோ நீங்கள் பேசக்கூடிய நீங்கள் இன்னைக்கு திமுகவும் மற்றும் அதிமுக இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் கூட இன்னைக்கு ஒரு நல்ல பதவிக்கு வராங்க, அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எல்லாம் வந்து செய்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சில சலசலப்பெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இருக்கிற முக்கியமாக தொண்டர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மேலிடத்துலேருந்து வந்து எந்த உதவி செய்யலைன்ற சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்களே இருக்கீங்க, ஒரு மாநில செயலாளர் இருக்கீங்க. உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சோ ஒரு 5 வருஷம் கழிச்சோ, ஏன்னா நீங்கள் வந்து விருகம்பாக்கத்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு நாளைக்கு இந்த பொறுப்புகள் கொடுப்பாங்களா? அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் உழைச்சதுக்கு என்ன மதிப்பாகிறோன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம்தான். 2026 அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு, நாங்கள் இதுவரைக்கும் இது சிறுபான்மையிலோ தாழ்த்தப்பட்டவர்களோ வந்து முதலமைச்சராக வர முடியலைன்னு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தன் நிலைப்பாடை அறிவிச்சிருச்சு. 2026 வெற்றி பெறும்போது அதில் ஒரு சிறுபான்மையினரோ இல்லை வந்து SC ST சார்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக இருப்பார்கள். இதற்கு உதாரணம் நடந்திருக்கு, சரிங்களா.
இப்போ அடிமட்டத்தில் ஒரு தொண்டன் இருக்கான்ல, அவனும் முதலமைச்சர் ஆக முடியும். அந்த நிலைமை பாரதிய ஜனதா கட்சியினால் மட்டும்தான் முடியும் தவிர வேற எந்த கட்சியினாலும் முடியாது. திமுகனால உங்களால முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பதவி காலம் முடிஞ்சிச்சு, திருப்பி அவரே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ நீங்கள் சொல்கிற இதே விஷயம் ஏன் அவருக்கு இந்த பதவி ஆசை கேட்குறேன். பதவி ஆசை இல்லை, வேற யாருக்கா கொடுத்துட்டு போகலாமே. இல்லை, பதவி ஆசை இல்லை. 2027 வரை அவர் 26, 27 வரை அவர் இருக்கணும். ஏன்னா அவர் ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணியிருக்காருங்க. நான் ஒரு கம்பெனியை உருவாக்கிட்டேன், அந்த கம்பெனியை உருவாக்கி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அது என்னுடைய பொறுப்புங்க. நான் தானே அந்த இடத்தை ஆள முடியும். நான் எப்படி உருவாக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்குள்ள என்னென்ன வேலை செஞ்சிருக்கேன் எனக்கு தான் தெரியும். புதுசா வந்து இப்போ என் நண்பரே ஒருத்தர் இருக்கார், அந்த இடத்துக்கு வந்து உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரால் முடியாது. என்ன செஞ்சு வச்சிருக்கேன் தெரியாது. சரி, அண்ணாமலை அவர்கள், அண்ணன் அண்ணாமலை என்ன செஞ்சிருக்காருன்னா, நான் ஒரு களம் ரெடி பண்றேன். 5% இருந்த பாரதிய ஜனதா கட்சியை 18% கொண்டு வந்து வச்சிருக்காரு. இதுதான் ஆளுமை. சரிங்களா? அந்த 18% கொண்டு வந்ததை 25-28% கொண்டு வந்து 40-50 இடத்த ஜெயிக்க வச்சு கொடுத்துட்டு யார் வேணா உட்காருங்க, யார் வேணா ஆட்சி அமையன்னு போயிட்டு இருப்பாரு. 2026 ஒருவேளை இப்போ அதிமுக வந்து எல்லாரும் ஒத்துமையாகி இந்த பிளவுலாம் இல்லாமல் இருந்துட்டாங்கன்னா பாஜக இந்த 18% கிடைக்குமா? ஒற்றுமையான பிறகு பேசுவோம். இல்லை, நான் ஒற்றுமையாக ஆனா தான் கேட்குறேன். ஆட்சி தான் வருமானு கேட்குறேன். ஆனா பேசுவோம். அப்போ அந்த ஒற்றுமை சீர்குலைகிறது நீங்கள் தானே? இல்லை, ஒற்றுமை ஆனா பேசுவோம். அதான் அதை தடுக்கக்கூடிய பாஜக தடுக்குதுன்னு சொல்றாங்களே. அது டிடிவி அண்ணன் தினகரன் சொல்லிட்டாரு, நான் வந்து தனித்து என்னைக்குமே பயணிக்க போறேன்னு. ஏங்க, ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து அம்மா அவர்கள் வந்து உருவாக்கிய கட்சியை வந்து ஒட்டுமொத்தமா சீர்குலைந்து அழிச்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி இந்த கட்சி நம்மளால கேட்க முடியுமா? ஏன் ஒற்றுமை ஆவீங்க? நானு அவர் நிலைப்பாடே இல்லைன்ட்டாரே, அவர் ஒற்றுமையாக்க முடியாது. நீங்க சொல்றது கரெக்ட். நாளைக்கே வந்து மேலிடம் வந்து அதிமுகவோட நீங்க வந்து கூட்டணி இருங்கன்னு சொன்னா நீங்க உங்க நிலைப்பாடு என்ன? அதிமுகவுடன் மேல் கூட்டணி இருப்பாங்க. அப்ப இந்த வார்த்தையை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இப்ப வந்து அதிமுக வந்து இவ்வளவு தப்பு பண்றாங்க, இப்போ டிடிவி தினகரன் ஐயா வந்து வெளில வந்துட்டாரு சொல்றீங்க, இப்ப எடப்பாடி ஐயா வந்தனால தான் இவ்வளவு பிரச்சனை சொல்றீங்க. நீங்க நாளைக்கு கூட்டணி வரும்போது ஏன் ஒத்துக்கிறீங்க கேட்கிறேன். வேணா தனியா நில்லுங்க. தேவையில்லைங்க. ஒரு விஷயம் என்னன்னா, கூட்டணி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டம், அந்த நேரம், அந்த சூழல் வந்து முடிவெடுக்கும். சரிங்களா? கூட்டணி எப்படி அமையணும், எப்படி முடிவெடுக்கணும், மேலிடம் முடிவெடுக்கும். சரிங்களா? கூட்டணி அமைத்தால் சரியா இருக்குமா, இவர்களோட பயணித்தா கரெக்டா இருக்குமான்னு. கூட்டணி வேற, இதோடைய கள நிலவரம் வேற. சரிங்களா? அந்த காலகட்டத்தில் இப்போ நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஒற்றுமையாகட்டும், இவர் எடப்பாடி அவர்கள் தலைமை இல்லாமல் வேற ஒரு தலைமை வரட்டும், அப்படியெல்லாம் ஒன்று அமையும் போது தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைப்பாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் 2026 பாரதிய ஜனதா கட்சியின் ஆளுமைத்தனத்தை பார்க்க தான் போறீங்க. எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்ல விஷயங்க ஐயா. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து எங்களோட பயணித்து இவ்வளோ விஷயங்கள் சொல்லி, ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களோட பிஸி ஷெடியூலில் பல சமூக விஷயங்களும் நீங்கள் பண்ணுறீங்க, பொலிட்டிக்கலும் இருக்கீங்க. அதனால் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கள் கூட வந்து இவ்வளோ பேசினதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேன்மேலும் நீங்கள் வந்து உங்கள் ஆசைப்படி நீங்கள் பெரிய உங்கள் தொகுதியில் ஒரு நல்ல சமூக சேவை செஞ்சு நீங்கள் நினச்ச மாதிரி பாரதிய ஜனதா கட்சி வந்து 2026 ஆளணுன்றது எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கொள்ளும். நன்றி, வணக்கம். நன்றி.